13 மாவட்டங்களில் 100 டிகிரிக்கு மேல் கொளுத்திய வெயில் கொளுத்தியது. அதில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனிடையே கடும் வெயில் எதிரொலியாக தொழிலாளர்களின் பணி நேரத்தை மாற்றி அமைக்க அனைத்து மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது. மேற்கு வங்கம், பீகார், ஜார்க்கண்ட், ஆந்திரா, ஒடிசா, சிக்கிம், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் கோடை வெயில் வாட்டி வதைக்கும். அடுத்த 4 நாட்களுக்கு இந்த டிகிரி ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் சுட்டரிக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வாட்டி வதைக்கும் வெயில் கொடுமையால் மகாராஷ்டிராவில் 11 பேர் உயிரிழந்த நிலையில் அடுத்த வாரம் முதல் விடுமுறை அளிக்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உத்தரவிட்டுள்ளார். தமிழ்நாட்டிலும் பல்வேறு அடுத்த 4 நாட்களுக்கு இந்த மாநிலங்களில் 113 ஃபாரன்ஹீட் அளவுக்கு வெயில் இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வாட்டி வதைக்கும் வெயில் கொடுமையால் மகாராஷ்டிராவில் 11 பேர். தம்பி, நீங்களே எப்போ ஊர்லேருந்து வரீங்க? வங்கத்தில் நிலவும் கடும் வெயில் காரணமாக நாளைக்கு வரீங்களா? என்ன விளையாடுறீங்களா? சாயங்காலம் வரணும்னு சொன்னீங்க. இப்போ கேட்டால் நாளைக்குங்கிறீங்க. என்னாலலாம் முடியாதுமா. எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிட்டேன். துணியெல்லாம் துவைச்சி காயும் வச்சிட்டேன். ஆமாம், எல்லா துணியெல்லாம் துவைச்சேன். சரி, சீக்கிரமாக வாங்க. எல்லா துணியும் தான்மா, எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சொல்ல மறந்துட்டேன். இந்த டேங்கில் வேறு தண்ணி வேறு எடுத்து விட்டு பார்க்காம விட்டுட்டேன். தண்ணியெல்லாம் கீழே போயிடுச்சு. நிறைய தண்ணி வேஸ்ட்டாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது? தண்ணி தானேம்மா, ஆஃப்டர் ஒரு தண்ணி தானே. அது போனால் என்ன இப்போ? தண்ணி வேறு எடுத்து விட்டு பார்க்காம விட்டுட்டேன். தண்ணியெல்லாம் கீழே போயிடுச்சு. நிறைய தண்ணி வேஸ்ட்டாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது? தண்ணி தானேம்மா, ஆஃப்டர் ஒரு தண்ணி தானே. அது போனால் என்ன இப்போ? டிகிரிக்கு மேல் கொளுத்திய வெயில் கொளுத்தியது. டிகிரிக்கு மேல் கொளுத்திய வெயில் கொளுத்தியது. அதில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் ஆஃப்டர் ஒரு தண்ணி தானே. அது போனால் என்ன இப்போ? தமிழ்நாட்டில் 13 மாவட்டங்களில் 100 டிகிரிக்கு மேல் கொளுத்திய வெயில் கொளுத்தியது. அதில் அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 107 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இதனிடையே
கடும் வெயில் எதிரொலியாக தொழிலாளர்களின் பணி நேரத்தை மாற்றி அனைத்து மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு அறிவுறுத்தியுள்ளது.